Hi. 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 Ah. Ah. அது ஆஃபர் வாங்க எங்க வரலையா ஹாய் ஆ ஏது காசு உனக்கு பாக்கெட் மணி வீட்டுல கொடுப்பாங்களா எவ்வளவு கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு 50 ரூபாயா 20 ரூபாயா 50 ரூபான்னு சொல்லிட்டு 20 ரூபான்னு சொல்ற 20 ரூபா கொடுப்பாங்களா உங்க பேர் என்ன எழில் எழில் வைக்கிறேன் இப்போ 25 ரூபா அப்பா இன்னைக்கு கொடுத்த காசா ஏன்டா கொடுத்துட்டியே சரி இப்ப இந்த 20 ரூபாய் வச்சு ஒரு நாள் செலவு என்ன பண்ணுவ வாங்கி சாப்பிடுறோம் எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிற 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறியா வீடு எங்க இருக்கு நல்லா படிப்பியா சரி எனக்கு எதுக்கு இந்த 25 ரூபா கொடுத்த எனக்கு அதையும் உனக்கு ஏன் எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு கேஷுவலா கொடுப்பியா அப்ப காரணத்தோட கொடுக்க மாட்டேன் கேஷுவலா கொடுத்துருவேன் யார்கிட்ட தான் கொடுத்துருவியா உன்கிட்ட இருந்துச்சுன்னா கொடுத்துருவேன் அப்பாட்ட சரி உங்க அப்பாட்ட சாப்பாடு வாங்கிட்டியா ஆ என்ன சாப்பாடு வாங்கிட்டு வருவ இந்த பக்கம் பிரியாணி கடை இருக்கு அந்த பிரியாணி கடை பிரியாணி வாங்கிட்டியா சீரியஸா வாங்கிடுவேன் பசிக்குது நான் 2 நாளா சாப்பிடல அண்ணே உங்க பையனா இல்லண்ணே ஒரு நிமிஷம் உங்க பையனா அப்படிங்களா உங்க பேருண்ணே என்னண்ணே என்ன இல்ல இல்ல ஒன்றும் ஒன்று என் பேர் பழனிக்குமார்ண்ணே ஐயோ அழுக்காரியே நைஸ் டு மீட்டுண்ணே தம்பி இப்போ என்ன சொன்ன எழில் அகிலன் எழில் அகிலன் வந்து எனக்கு வந்து சாப்பிட்றதுக்கு 25 ரூபா கொடுத்துருக்காருண்ணே உங்ககிட்ட சொல்லி எனக்கு பிரியாணி வாங்கி தரேன்னு சொன்னாரு இல்லை நான் அப்படியே இந்த ரோட்டில் அப்படியே பிச்சை எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு என்ன பிரியாணி வாங்கி தரீங்களா இல்லை ஆக்சுவலா என்ன அப்படின்னா நான் தம்பி விடுற பாக்கெட் மணி இல்ல 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 நான் சொல்றதை கேட்ட நீங்க வாங்கிக்கிறீங்க அவன் மாறி பேசுற அப்பா தெரியும் இல்லன்னு அப்ப அதுதான் இன்னைக்கு வந்து 20 ரூபா கொடுத்துருக்கீங்களா அந்த 20 ரூபாயும் மீதி 5 ரூபா இருந்துச்சு அந்த ரசீது நான் கொடுத்துறாரு உனக்கு என்னடா பண்ணுவேன்னு கேட்டா
நான் அப்பாட்ட கேட்டு வாங்கிக்கிறேன், நீங்க வச்சுக்கோங்க அப்படின்றான். நீங்க என்ன செய்றீங்க? இல்ல இல்ல ஆக்சுவலா நான் பிக்சர்லாம் எடுக்கல. அதான் பார்த்தேன். எப்படி 25 ரூபா பத்திரமா வச்சுக்கோ. சரியா? வேற யாராவது இந்த மாதிரி ஹெல்ப் கேட்டாங்கன்னா வாங்கி கொடு. இல்ல ஆக்சுவலா அந்த தம்பி வந்து பாத்தீங்கன்னா பேர் பழனிக்குமார். ஆமா, சேனல் பேர் வந்து உங்கள் பழனி. யூடியூப் சேனல்ன்றீங்க, அப்புறம் என்ன இது அதெல்லாம்? இல்ல இது வந்து நாங்க ஒரு கான்செப்ட் வீடியோவா வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி சரிங்களா? இது ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி கேட்டேன், எனக்கு ஏன்டா ஹெல்ப் பண்ண அப்படின்னு கேட்டா, காசு இருக்கு நான் ஹெல்ப் பண்றேன், இதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆக்சுவலா சொல்லும் இல்ல ஆக்சுவலா என்ன கான்செப்ட் அப்படின்னா, உங்களோட வளர்ப்பு நீங்க வந்து தம்பிக்கு அந்த மாதிரி சொல்லி கொடுத்து வளர்த்துறீங்களா இல்ல எப்படி? இந்த மாதிரி எப்பவுமே வந்து உதவுற குணம் வந்து உனக்கு இருக்கான். ஆனா நீங்க சொல்ற மாதிரி அவன் தனியா பேச மாட்டானே, யார்ட்டையும் பேச மாட்டான். நான் இவன் நீங்க இறங்கி போனீங்கல்ல, பார்த்தேன் நின்றுட்டே இருந்தாப்ல அப்படின்னு காசு கொடுப்பா அப்படின்ற மாதிரி கேட்டேன். பாத்துக்கிட்டே இருந்தான். தனியா இருக்க மட்டும் பேச அதுதான் என்ன நினைச்சான்னு தெரியல. திடீர்னு வந்து 10 ரூபா கொடுத்தான். 10 ரூபா கொடுத்து ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுறா அப்படின்னு தப்புன்னு பேக்ல இருந்து இன்னொரு 15 ரூபா எடுத்து கொடுத்துட்டான். அந்த ஒரு விஷயம் சொல்லுவாங்க தெரியுமா, எதிர்பாராததே எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. நான் எதிர்பார்த்தது வந்து பெரியவங்க யாராவது எனக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க, சாப்பாடு ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க, தண்ணி கிணி குடிக்க ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனா தம்பி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லி சொல்லலாம்ல, வெள்ளை சட்டை வேற கீழே விடுங்க. பரவாயில்ல, ரொம்ப வெரி குட். இந்த மாதிரி வந்து யாருக்கு ஹெல்ப் கேட்டாங்கன்னா கண்டிப்பா பண்ணு. சரியா? சப்போஸ் கையில ஒரு 10 ரூபா இருந்துச்சுன்னா ஒரு டீயாவது வாங்கி கொடு, இல்லை ஏதாவது ஸ்நாக்ஸாவது இந்த மாதிரி வாங்கி கொடுங்க. ஓகேவா? சரி, ஒன்றும் இல்லை. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லவா? நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனல் வந்திருக்கேன் சொன்னல, கேமரா வந்து பாத்தீங்கன்னா அந்த குட்டி அணி பக்கத்துல இன்னும் நிறைய இருக்கு. இந்த மாதிரி உள்ளதுனால வந்து அப்படியே மாறிட்டீங்க. என்னன்னா நம்பணும்ல. நீங்களுமே பாத்தீங்கன்னா தம்பி என்ன பேசி பயந்தீங்கள, இன்னும் ரீசா யார்ட்ட பேசிட்டு இருக்கான் அப்படின்னு. பேச மாட்டான். அதான் நான் சொன்னேன் முன்னாடி, இந்த மாதிரி ஹியூமானிட்டி வந்து மனுஷனுக்குள்ள இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான் பண்ணுவோம். அதான் நான் முன்னாடி சொன்னல, எதிர்பாராதே எதிர்பாருங்கள், பெரியவங்க யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்து நிறைய பேர் போயிட்டாங்க. மட்டும் நான் கேட்டேன், அவங்க நான் யாருமே இல்ல இல்ல அப்படின்ட்டு போயிட்டாங்க. தம்பி வந்து பார்த்துட்டே இருந்தா, ஆனா வருவான், நான் சத்தியமா எதிர்பார்க்கல. சரி போயிடுவான் போல, நான் வரும்போது நான் உங்ககிட்ட கேட்கலாம். இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமா, அப்பா வந்தனே அப்பாட்ட பேசி பிரியாணி வாங்கி கொடுறா அப்படின்னு. சரி வாங்கி கொடுக்குறேனே அப்படின்னா, பிரியாணி வாங்கிட்டாரா சும்மா இல்ல இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்யூ சோ மச். உங்கள் பழனி எங்க யூடியூப் சேனல் சார்பா மகிழ்ச்சி ஹோம் அப்ளையன்ஸ் வந்து ஆரப்பாளையத்தில் இருக்காங்க. ஸோ அவங்க வழங்கக்கூடிய ஒரு 500 ரூபாய் கிஃப்ட் வவுச்சர் ஹெல்ப் பண்ணிருக்கீங்கல்ல. உங்கள் பழனி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. டாடா. Love you all. Love you all.